ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலமே செம்ம குளுத்தியாக இருந்து வெளியில் வந்து பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்து. அப்படியே பெட்டை விட்டு நான் எழும்பினோடனே நிலாலம் என் பின்னாடி அப்படியே எழும்பி வந்து தேடி தேடி அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் என்ன பார்த்ததும் அப்படியே ஊந்து வந்துகிட்டே இருந்தா சிரித்து சிரித்து. அதுக்கப்புறம் ஃபியானால தான் எழுப்ப போனோம். ஃபியானா வந்து ரொம்பவே தூங்கிட்டு இருந்தா. ஃபியானா எழுப்புனதும் ஃபியானா எழும்பிட்டா. அதுக்கப்புறம் நிலாலம் என் கூட சேர்ந்து பின்னாடி அப்படியே ஊந்து வந்துகிட்டே இருந்தா. நிலாலை எடுத்து ஃபியானால பக்கத்தில் வச்சதுமே ஃபியானால நிலாலம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலமாக எல்லாரும் எழும்புனதும் கொஞ்ச நேரம் எல்லாரும் சிரித்து பேசிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். மழை பெஞ்சிருந்தனால விலைக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். விலைக்கு போய் பார்த்தோம். அங்கே வந்து தேனி பெட்டியை ஓப்பன் பண்ணி நாங்கள் பார்த்தோம். தேனி பெட்டியில் வந்து 3 கூடு வச்சுருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஃபியானாலையும் அப்படியே எடுத்து காட்டி கொடுத்தோம். எல்லா தேனையும் அழகாக சுறுசுறுப்பாக இருந்தால் நான் இன்னும் தேன் வைக்கல. ஃபியானா தேன் கூட பார்த்தோன்னா அம்மா எப்போ தேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அப்படியே தேன் கூட பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நிலாவுக்கு ஒரு பிளேட்டில் அவங்க பாட்டி வந்து ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தா. சரி ஃபியானாளுக்கு பால் கொடுப்போன்னு சொல்லிட்டு பால் 1 கப்பு ஊற்றி அவளுக்கு கொடுத்தேன். அவளும் குடித்தான். அப்புறம் எல்லாருக்கும் பசிக்குமென்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் கடலைக்கறியும் தான் செஞ்சேன். ஆப்பம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து எங்களுக்கு ஆப்பம் செய்ய தெரியாது. அதனால கடையில் உள்ள ஆப்பமாவை வாங்கி தான் ஆப்பம் செஞ்சேன். அப்படியே எங்களுக்கெல்லாம் ஆப்பத்துக்கு கூட கடலைக்கறியும் குட்டி பிள்ளைங்களுக்கு ஆப்பத்துக்கு கூட நெய்யும் கருப்பட்டியும் போட்டு தான் கொடுத்தேன். எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்படியே ஃபியானாளுக்கு கையில் கொடுத்தது ஃபியானா ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா. ஏன்னா அவளுக்கு ஆப்பனா ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் நிலாவோட ஆப்பத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு நிலாவை தேடினா நிலாவை காணலை. நிலா எங்கே இருந்தானா சோஃபாவுக்கு பின்னாடி ஒளிச்சிருந்தா. அவளை விழிச்ச பிறகு காது கேட்காம இருந்தா. அப்புறம் அவளுக்கு ஆப்பத்தை பிச்சு அவளை கையில் கொடுத்தேன். நிலாலாம் ஃபியானாலாம் ரொம்ப விளையாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இப்படி தான் எங்கள் காலை பொழுது முடிவடைஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.